ஜோன்னு பெய்கிற மழையில் சுட சுட சாதத்தோட சூப்பரான ஒரு குடல் கறி பெப்பர் மிளகு வறுவலுங்க. அது அட்டகாசமாக இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம குடலை சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு இடித்து போட்டது, அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்தோம்னா அட்டகாசமாக இந்த குடல் வந்து வெந்து வந்துடுங்க. அதே டைமில் வந்து இன்னொரு கடாயை வச்சுருங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 1/2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா வதங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குவோம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 40 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பெரிய தக்காளி 2 ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் கரம் மசாலாவை ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் இருக்கிற கறியை மட்டும் அள்ளி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டோம்னா எண்ணெய் கக்க கக்க தொக்கு ரெடி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலையும் இடித்த மிளகையும் போட்டு ஒரு பிரட்டு ஆளுனா குடல் பெப்பர் மசாலா தயார்.